இப்போ என்ன, உங்க எல்லாருக்கும் சக்தி ஏன் இன்னும் கர்ப்பமாலன்னு காரணம் தெரியணும், அவ்வளோதானே? சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். நானும் சக்தியும் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிற விஷயத்த தள்ளி போட்டிருக்கோம். என்ன சக்தி, எடுத்து சொல்லு. எதை மாமா? அதான் நீயும் நானும். சொல்லு. வழக்கமா நம்ம தானே திடீர்னு விட்டு போடுவோம், இன்னைக்கு என்ன இவரு போடுறாரு? அதுவா மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு மாமா, நீங்களே சொல்லுங்களேன். அப்பதான் அந்த டைமிங் ரைமிங் எல்லாம் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு ஒரு தொட்டா சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லை அத்தை. கொஞ்ச நாளைக்கு, ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு சக்தியும் நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா குழந்தை பத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன சக்தி? சுபத்ரா, என்ன மாதிரி புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறான்? சந்தோஷமா இருக்கவா? அவசரப்பட்டுட்டோமே மீனாட்சி. என்னது 5 வருஷம் உனக்கு கொஞ்ச நாளடா? இது எனக்கு தெரியாம போச்சே. இத்தனை நாளாக இதை யாருக்கும் சொல்லாமல் இருக்கலாம் தான் சக்தியும் நானும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. நாம இப்போ யோசிச்சு என்ன பண்றது? சக்தி, நீயே சொல்ல. ஆமாமா, ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா குழந்தை பெத்துக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம். மாப்பிள்ள இருந்தாலும் எதுக்கு இன்னும் 5 வருஷமெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, எதுக்கு 5 வருஷம்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு? ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எங்கள் கல்யாணம் திடீர்னு ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. அதான் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சக்தி, கரெக்டு தானே? மாமா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா மாமா? இது மட்டும் உண்மையா இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? சக்தி, இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். கூடிய சீக்கிரம் உனக்கே தெரிய வரும். சரிங்க அத்தை, நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் அத்தை மாமா 2 பேரும் வந்தோம் பார்த்தோம் கிளம்பணும்னு இருக்கக்கூடாது. இருந்து 6 முறை சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். சரிங்களா? சரி மாப்பிள்ள. மீனாட்சி, மதியம் லஞ்ச் ஸ்பெஷல் தானே? ஸ்பெஷல் தான். சூப்பர் மீனாட்சி. மாமா இருந்து சாப்பிட்டு தான் போனோம். சரி, நான் மேலே ரூம்ல இருக்கேன். சரி மாப்பிள்ள. சக்தி, என்ன மாமா? கொஞ்சம் மேலே வரியா? இதோ உடனே வர மாமா. அம்மா இதோ வந்துடுறேம்மா. பாட்டி கொஞ்சம் நவுந்து நில்லுங்க, மாமா கூப்பிடுறாங்கல்ல.
பாத்தியா அவளோட முசுறு தரத்தை? என்ன திமிர அவளுக்கு? மீனுக்குட்டி. ஆ? ம். என்ன? இந்த விஷயம் நமக்கு தெரியாம போச்சே மீனுக்குட்டி. ம்? நாம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ப்ரோ கல்யாணமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயத்திலயும் நம்மளை பீட் பண்ணிட்டே இருக்கான். மீனுக்குட்டி, ம். நாம எப்படியாச்சும் அவங்கள ஓவர்டேக் பண்ணோம். ம். பண்றோம். மடி உன் பிள்ளைங்க இருக்காங்களே 2 பேரும் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. இவங்கள மீறி அதுங்களை எப்படித்தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறியோ? எல்லாம் ஒரு தலையெழுத்து போ. வாமா. அம்மா, எனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லு, நானே உனக்கு சமைச்சு தரேன். என்னடி நீ? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப அப்பாக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். அம்மாடி, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். பிடிச்சதுன்னு எதுவும் செய்ய வேண்டாம். சிவா மாப்பிள்ள பேசினதே என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அவர் அப்படி சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் புரியாதுடி. சிவா மாப்பிள்ள தங்கம்டி. அப்போ சுந்தரன மீனாட்சி நல்லா பாத்துக்கலையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல தாரணி. சுந்தர் தம்பி ஆரம்பத்துல இருந்தே மீனாட்சி மேல லவ்வா தான் இருக்காரு. அவரு தான் பொண்டாட்டிய கவனிச்சுக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. ஆனா சிவா மாப்பிள்ள சக்திய சுத்தமா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட 2 பேருக்கும் ஒத்து போகலன்னு சொல்லி பிரிஞ்சிருக்கலாம். என்ன? நம்ம சக்திக்கு அக்கா வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைன்னு பல காரணங்கள் இருக்கு. அவ குடும்பம் நடத்திதான் ஆகணும். ஆனா சிவா மாப்பிளைக்கு இந்த மாதிரி எந்த காரணமும் கிடையாது. அவர் நினைச்சிருந்தா பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வாழறாங்க. ரொம்ப இயல்பா நடந்துக்கிறாங்க, விட்டு கொடுத்து போறாங்க. அந்த வகையில பாக்கும்போது சிவா மாப்பிள்ள தான் பொண்டாட்டிய கவனிக்கிறதுல பெஸ்ட். பொண்ணுங்களையே பிடிக்காது, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன சிவா மாப்பிள்ள இன்னைக்கு என் பொண்ண 5 வருஷம் நல்லா லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு. பொதுவா ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணமா குழந்தை பெத்துமான்னு பொண்டாட்டிய வீட்டுல குழந்தைங்கள பாத்துக்க விட்டுட்டு நாம வேலைக்கு போனோமா ஊர் சுத்தனமான்னு இருப்பாங்க. ஆனா மீனாட்சி சிவா மாப்பிளைய பாரு, சக்திக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அவளை தான் ஆபீஸ்லயே வேலைக்கு வச்சு எங்க போனாலும் எங்க வந்தாலும் சக்திய கூடவே கூட்டிட்டு போறாரு, கூடவே கூட்டிட்டு வராரு. அவரு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு உண்மையா சக்தி தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சக்தி மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். ஏதாவது பண்ணணுமே. ஏ சுந்தர், நில்லுடா. பாத்தியாடா, நீதான் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு செய்யணும் செய்யணும்னு துடியா துடிக்கிற, விழுந்து விழுந்து கவனிக்கிற. ஆனா உன் மாமியார்காரி யார புகழ்றா பாத்தியா? சிவாவ. ஏன்னா மொத்த சொத்தும் அவங்கிட்ட தானே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உன்னை பயன்படுத்திட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சிவாவை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இதுதான்டா அந்த குடும்பத்தோட புத்தியே. இத பாரு, இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். சிவா மாப்பிளைய பத்தி ரொம்ப பேசிட்டேன்ல, என் கண்ணே அவருக்கு பட்டிருக்கும். இரு, நான் அவருக்கு சுத்தி போடுறேன். மீனாட்சி, ஒரு எலுமிச்சம்பழம் கொடுமா. வெளியில ஃப்ரிட்ஜ்ல இருக்குமா, இத போய் இரு நீ இரு, நானே போய் எடுத்துக்கிறேன். என்ன தம்பி, என்ன இங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க? இல்ல, உள்ள எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, அதான் இங்கே நின்னுட்டேன். அட, எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கொடுங்களேன், நான் சிவா மாப்பிளைக்கு சுத்தி போடணும். தேங்க்ஸ்.
நீ விட நான் கட் பண்றேன். ஐயோ ஆ? அவருக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். ஆ. திட்டுவாரு. இரு நான் போய் ஃபோன் பண்ணிட்டு போ, வரேன். வாங்க. என்ன உங்க அம்மா சிவா புராணம் பாடிட்டு போறாங்க? ஆமாங்க, எங்க அம்மா உங்க அண்ணனை பத்தி ரொம்ப உயர்வா பேசுனாங்க. அவங்க அப்படி பேசுனதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ம். மாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆ? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? இரு வரேன். ஏய், எதுக்கு கடந்து இப்படி கத்திட்டு இருக்க? உங்க அப்பா அம்மா வந்த சந்தோஷம் தானே? அவங்க வந்தது சந்தோஷம் தான் மாமா. ஆனா நான் சொன்னது அது இல்ல. ம். ம்? அது இல்லையா? பின்ன வேற என்ன காரணம்? என்னோட சந்தோஷத்துக்கு காரணமே நீங்க தான் மாமா. ம்? நானா? நான் என்ன பண்ணேன் அப்படி? மாமா சும்மா நடிக்காதீங்க மாமா. உங்களுக்கு என் மேல லவ் இருக்கு. அத இன்னைக்குதான் நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், ம்? நான் எப்போ உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன்? மாமா இப்பதான் மாமா கொஞ்ச நேரம் முன்னாடி கீழே. கீழேயா? ஆமா மாமா, எங்க அப்பா அம்மா கிட்ட நானும் சக்தியும் இன்னும் 5 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்க போறதே இல்ல, 5 வருஷத்துக்கு நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. ஏய் ஏய் ஏய், நிறுத்துறியா? ரொம்ப எக்ஸ்ட்ராவா கற்பனை பண்ணிக்காத என்ன? பாட்டி உன்னைய குத்தி காட்டி பேசுனாங்க, அதுக்கு உங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணாங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீ என்னடானா ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்க. ஆமா, இப்படி வந்து உன் கைய பிடிச்சு ம்? சக்தி, இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை சக்தி. நீதான் சக்தி எனக்கு வேணும். நீ மட்டும்தான் எனக்கு வேணும் சக்தி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது சக்தி. I love you சக்தி. இப்படின்னு லவ்வபிளா உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? லூசு. இங்க பார், எதுவா இருந்தாலும் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஓகேவா? கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. சரி சரி, போய் நீ உங்க அப்பா அம்மா கவனி. அத்தை வந்துட்டாங்க.
ஒருவேளை கேட்டிருப்பாங்களோ? அம்மா என்னம்மா வாங்கம்மா. மாப்பிள, என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? அத்தை, என்ன இப்படி சொல்றீங்க? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? இல்ல, நீங்க கோவமா தான் இருக்கீங்க, அதனால தான் இப்படி பேசுறீங்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே, நீங்க 2 பேரும் ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் கதவை கூட தட்டாம உள்ள வந்து நீங்க பேசுறத கேட்டுட்டேன். நல்ல வேலை. சாரி மாப்பிள. ஐயோ அத்தை, எதுக்கு இதுக்கு போய் சாரி சொல்றீங்க? விடுங்க. பரவாயில்ல, நம்ம ஆஃபீஸ் விஷயம் தானே. ஆமா, அது என்ன கையில எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்க? ஜூஸ் போட்டு சாப்பிட போறீங்களா? இல்ல மாப்பிள, சுத்தி போட போறேன். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு அத்தை? என்ன மாப்பிள இப்படி கேட்டுட்டீங்க? எல்லார் கண்ணும் உங்க மேலதான் இருக்கு. சின்னதா பொண்டாட்டியை கவனிச்சாலே பெருசா பேசுவாங்க. நீங்க என் பொண்ண உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க. உங்களை பத்தி எப்படியெல்லாம் பேசுவாங்க. அதான் உங்களுக்கு சுத்தி போடலான்னு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே கிழக்கு பார்த்து நில்லுங்க. இது கரெக்ட் தான். நீயும் நல்ல பக்கத்துல நில்லு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போட்டோம். துப்புங்க மாப்பிள. துப்புங்க. நீயும் துப்பு இதுல. சக்தி, கொஞ்சம் இங்க வாயேன். போ. வா. என்னம்மா? அம்மாடி சக்தி, நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா கொஞ்ச நாளைக்கு வாழலான்னு பிளான் பண்ணதெல்லாம் ஓகேதான். அதுக்குன்னு 5 வருஷம்லாம் ரொம்ப ஜாஸ்திமா. இதோ பாரு, அம்மா சொல்றத கேளு. அத அந்தந்த காலத்துல சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடணும். ஏதோ 1 வருஷம் சந்தோஷமா இருந்தம்மா, 2வது வருஷமே ஒரு குழந்தைய பெத்தமான்னு இருக்கணும். இப்ப பாரு, இன்னைக்கு அந்த பாட்டி எல்லாம் தேவையில்லாம உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுது. என்ன இது குசு குசுன்னு பேசுறாங்க? அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, சீக்கிரம் மாப்பிள்ளை கிட்ட அப்படி இப்படி பேசி உன் வழிக்கு கொண்டு வர வழிய பாரு. அவரு அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாரு. நீதான் அவரை உன் வழிக்கு கொண்டு வரணும். இந்த பாரு சக்தி, நீ எப்பவும் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் நெருக்கமாவே இரு. அவரு தலை வலிக்குதுன்னு சொன்னாருன்னா அமிர்தா ஜனத்தை எடுத்து தடவி விடு. இல்ல கை கால் வலிக்குதுன்னு சொன்னா எதமா பதமா புடிச்சு விடு. நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. சிவா உஷாரா. சக்தி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னத்த புரிஞ்சுதோ? கல்யாணம் ஆகி 10 மாசம் ஆகுது, இன்னும் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டேன். இதையே நாம லேட் பண்ணோம். இப்பவே போய் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இவங்களோட மூமெண்ட்டே சரியில்லையே.